பலமுறை அவரை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். என் மீது 2 வழக்குகளை கூட அவர் போட்டார். அவரை மறைந்த பிறகும் அந்த வழக்குகள் நடைபெற்று 2 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறகு ரத்து செய்யப்பட்டன. தன்னை எதிர்த்து பேசுபவர்கள், விமர்சிப்பவர்கள் மேலெல்லாம், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு தொடருவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டிருந்தார். விமர்சனங்களே அவர் எள்ளளவும் விரும்பியதில்லை. தன்னை எதிர்ப்பவர்களை, விமர்சிப்பவர்களை மூர்தன்யமாக அவர் எதிர்த்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய அரசின் மீதான குறைகளை தனிப்பட்ட ஜெயலலிதா மீதான புகார்களாக அவர் எடுத்துக்கொண்டது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்று நான் சொல்லுவேன். நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகள் பத்திரிகையாளர்கள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் போடப்பட்டன. எனவே அந்த வழக்குகள் எல்லாம் பிற்காலத்தில் ரத்து செய்யப்பட்டன. மீதமிருந்த வழக்குகள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தன, திரும்ப பெறப்பட்டன. அவருடைய அரசியல் ஆளுமை என்பது ஒரு அசாத்தியமான ஒரு அரசியல் ஆளுமை. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.